மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் 3ஆம் இடத்துல இருக்கார். அப்படி இருக்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத குழப்பங்களை அவாய்ட் பண்ணுங்கள். இந்த வாரத்தில் நீங்கள் ரொம்ப சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருங்க. இது ரொம்ப முக்கியம். சனி அப்படின்னாலே டிலேன்னு அர்த்தம், காலதாமதம்னு அர்த்தம். ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே நாளைக்குன்னு தள்ளி போடாமல் ரொம்ப யோசித்து ஆழ்ந்து எதை முதல்ல செய்யணும், எதை ரெண்டாவது செய்யணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுங்கள். இது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை பின்னாடி கொடுக்கும். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன், கையில் பணம், தனம், மணி ரொட்டேஷன் இருந்தால் கூட செலவினங்கள் உங்களுக்கு இருக்குது. ஏன்னா உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை சனி குரு பார்க்குறது தேவையற்ற செலவினங்கள் உங்களுக்கு இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் சூரியன் குரு இருந்தால் கூட சர்வீஸ் குரு புதன் 7ல் இருக்கார். ஆக உங்களுடைய வேலையில் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது நடக்கும். குறிப்பாக நீங்கள் எந்த சர்வீஸில் வேலையில் இருந்தாலும் சரி, உடல் உழைப்பு சார்ந்த மாத சம்பளம் வாங்கக்கூடிய உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ப்ரொமோஷனை எதிர்பார்த்தீங்கன்னா தடை இருக்குது. மற்றபடி யாரெல்லாம் உங்களுக்கு உதவி எதிர்பார்த்து உங்களுடைய வேலையில் இருக்கீங்களோ ஹெல்ப் பண்ணுவாங்க. குறிப்பாக உங்கள் கூட இருக்கக்கூடிய கலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உங்களுடைய வேலையில் இருக்குது. ஸோ வேலையில் நீங்கள் பெரிய லெவலில் ப்ரொமோஷனை எதிர்பார்க்குறீங்க அல்லது ஏதாவது இன்க்ரிமெண்ட்டோ போனஸு எனி மானிட்டரி பெனிஃபிட் எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த வாரம் கைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பெருசாக ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அல்லது ஏதாவது ட்ரேடிங் பண்ணுறது இதெல்லாம் நார்மலாகவே பண்ணுங்கள், போதுமானது. அதுலேயே உங்களுக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் இருக்குது. ஒருவேளை நான் லாட்ரி டிக்கெட் வாங்குகிறேன், ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறேன் அல்லது ட்ரேடிங் பண்ணுறேங்கிறவங்க நான் முதல்ல சொன்ன மாதிரி கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு விதி இருக்கோ அதை காட்டும் கூடுதலாகவே இந்த வாரம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். சின்ன பிரச்சனைனாலும் டாக்டரை பாருங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்துல செவ்வாய் கேது இருக்கிறது. யாருக்கும் பெருசாக கடன் கொடுக்காதீங்க, இது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வாரத்தில் முருகனையும் விநாயகரையும் ஒரு சார வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கை நல்லது நடக்கும்.